இந்த ஜீவன் உள்ள இருக்கிறதுனால அந்த உயிரை எடுக்கிறதுக்கு எவராலும் என்ன செய்ய முடியாது. ரத்தமே போனாலும் நம்ம வாழ்க்கை என்ன சார், சாவுங்கிறது வரவே வராது. அப்ப ஜீவனை பெற்றிருக்கிற நம்மை எந்த சூழ்நிலையிலும் கொல்லுவதற்கு இந்த உலகத்துல எவருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படிங்கிற இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளும் ஹாஸ்பிட்டல் படிய நீங்க ஏறவே மாட்டீங்க. அப்ப நமக்குள்ள இந்த நித்திய ஜீவன் இருக்கு அப்படிங்கிறத அறிந்து அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் பொழுது நமக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க, அது இன்னும் வலுவாக ஆரம்பிக்கும். இழந்து போனதை தேட ரட்சிக்கவே நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப எந்த ஜீவனை இழந்து போனோம்னா அந்த ஜீவனை கொடுப்பேன் என்று கர்த்தர் நினைச்சிருக்காரு, வாக்கு பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யாருக்குள்ளே ராஜ்யம் வரல, யாருக்குள்ளே ஜீவன் இல்லை. அப்ப என்றைக்கு இயேசு மனிதனை மீட்டாரோ அவனுக்கு ஒரு எல்லாவற்றுக்காக ஆண்டவர் மீட்டிருக்கிறார். அப்ப நீங்க தீமையவே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில பெரிய பிரச்சனை தான் வரும். அப்ப எதை பேசுற, நலமானவைகளை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. ஜீவனை பேச பேச சுகமும் பலனும் ஆரோக்கியமும் நீடிய வாழ்வும் நமக்குள்ள உண்டாகிட்டே இருக்கு. இந்த ஜீவனை அறிய 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 நீங்கள் தேவ பக்தியாகவும் இருப்பீங்க. அடுத்து உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமும் பெருக ஆரம்பிக்கும். இந்த விசுவாசம் பெருகும் பொழுது நீங்கள் மலைகளை பெருக்கத்தக்க மாபெரும் சக்தி உடையவர்களாய் நீங்கள் மாற ஆரம்பிச்சிருங்க.